வணக்கம் Pgtrb நண்பர்களே. இந்த Pgtrb 2021 தேர்வை தமிழ் வழி இடஒதுக்கீடு கோரி எழுதி முடித்து சான்றிதழ் சரிபார்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் டிஆர்பி சமீபத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிவிப்பு Pstm சான்றுகளை பதிவேற்றம் செய்வதற்கு தொடர்பாக கொடுத்துருந்தாங்க. இந்த Pstm சர்டிஃபிகேட்டை நேற்று முதல் பதிவேற்றம் செய்வதற்கான வசதியை டிஆர்பி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த Pstm சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுல பல சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு. இது தொடர்பாக இந்த வீடியோவில் அது சம்மந்தமான விஷயங்கள் நாம் பேச இருக்கோம். அதுக்கான பிரச்சனை என்ன, தீர்வு என்ன அப்படின்றத பற்றி பேச இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த Pstm சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்கள் சர்க்கிளில் இருந்தாங்கன்னா இந்த டெமோ வீடியோ நேற்று தினத்தில் நம்ம இந்த ஆன்லைன் தமிழ் டீச் யூடியூப் சேனல் மூலமாக கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க பதிவேற்றம் செய்வதற்கு முன்னாடி இது பார்க்கும் பட்சத்தில் அவர்களுக்கு பதிவேற்றம் செய்வது சற்று எளிதாக இருக்கும். அதே வேளையில் என்னென்ன தேவை அப்படின்றதும் அவங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். இப்போ Pstm சான்று டிஆர்பி வலைத்தளத்தில் பதிவேற்றம் செய்யும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனையை நாம் ஒவ்வொன்றா பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த Pstm சர்டிஃபிகேட்ஸு பதிவேற்றம் செய்வதற்காக டிஆர்பி என்ன மாதிரியான வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். முதல்ல வகுப்பு வாரியாக அவங்க கொடுத்துருக்கிற வசதி என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். வகுப்பு 1 முதல் 5, 1 முதல் 8, 1 முதல் 10, 1 முதல் 12, 6 முதல் 8, 6 முதல் 10, 6 முதல் 12 மற்றும் 11 முதல் 12ஆம் வகுப்பு வரையில் இதுவரையில் வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த சூழலில் பல்வேறு தேர்வர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சில தேர்வர்கள் 1ஆம் வகுப்பிலிருந்து 3ஆம் வகுப்பு வரையில் ஒரு குறிப்பிட்ட பள்ளியில் படிச்சுட்டு 4வது 5வது வகுப்பை வேறு ஒரு பள்ளியில் படிச்சிருப்பாங்க. இதே போல் மேல்நிலை வகுப்புலேயும் பார்த்திங்கன்னா 11ஆம் வகுப்பு வரையில் ஒரு குறிப்பிட்ட வகுப்பு ஒரு பள்ளியில் படிச்சுட்டு 12ஆம் வகுப்பு இன்னொரு பள்ளியில் படிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். அதே போல் தான் 6லேருந்து 10க்கு இடைப்பட்ட பள்ளியிலையும் இந்த மாதிரியான சூழலில் இவர்கள் பதிவேற்றம் செய்வதில் கண்டிப்பாக தொய்வு ஏற்பட்டிருக்குது. ஏன் அப்படின்னா அதற்கான உரிய வசதி இங்கே கிடையாது. ப்ரீசெட்டட்னு சொல்லுவாங்க. முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட இந்த 8 வகை வீச்சு, அதாவது இந்த 8 டைப் ஆஃப் ரேஞ்சு 1 to 5, 1 to 8, 1 to 10, 1 to 12, 6 to 8, 6 to 10, 6 to 12, 11 to 12 இந்த ரேஞ்சில் மட்டும்தான் பதிவேற்றம் செய்யும்படி அவங்க நிர்ணயித்து இதுக்கான வடிவமைப்பை அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சின்ன புரிதலுக்காக நான் சொல்கிறேன். டிஎன்பிசி இணையதளத்தில் ஏற்கனவே சென்ற ஆண்டே இதற்கான சட்ட திருத்தம் தமிழக அரசால் வெளியிடப்பட்ட உடனேயே டிஎன்பிசி இணையதளத்தில் அதற்கான உரிய வடிவமைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. இதன்படி நீங்கள் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையில் நீங்கள் 12 பள்ளியில் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பள்ளியில் படிச்சிருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டையும் தனித்தனியாக அப்லோட் பண்ணுறதுக்கான உரிய வசதி டிஎன்பிசி இணையதளத்தில் வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீழ்நிலை வகுப்பான முதல் வகுப்பை எந்த வகுப்பிலிருந்து அடுத்த வகுப்பு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 1ஆம் வகுப்புலேருந்து 3ஆம் வகுப்பு வரையில் ஒரு பள்ளியில் படிச்சிருக்கிறீங்கன்னா அங்கே ட்ராப் டவுனில் 1 to 3ன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இயர் போட்டிங்கன்னா, அதே போல் ஃப்ரம் டு, அதே போல் இயரும் அதே மாதிரி கொடுத்தீங்கன்னா அதற்கேற்றார் போல் நீங்கள் அந்த Pstmக்கான டீட்டெயில்ஸை அங்கே ஃபில் பண்ணுற மாதிரி உரிய வசதி டிஎன்பிசி பக்காவாக கொடுத்துருக்குறாங்க.
ஆனால் டிஆர்பி இதை முதல் முறையாக கொடுத்துருக்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் அவங்க கருத்தில் கொண்டாங்களான்றது தெரியல. ஆகவே தேர்வர்கள் நாம் சுட்டி காட்டினாதான் சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வரும். ஆகவே யாரும் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண முடியல அப்படின்னு தொய்வடையாதீங்க. சிலர் சலிப்பாக பேசுகிறதே அந்த கமெண்ட்ஸில் பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கான தீர்வுன்றது நமக்கு இப்போதைக்கு டிஆர்பியை தான் நம்ம நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த சிக்கல்களெல்லாம் நம்ம தெரிவிக்கணும். அதுவும் ஆஃபீஸ் டைமில் மட்டும்தான் நீங்கள் தெரிவிக்கணும். முடிஞ்சால் மற்ற நேரத்தில் நீங்கள் உங்களுடைய பர்சனல் மெயில் ஐடியிலேருந்து டிஆர்பியினுடைய அந்த ஹெல்ப்லைன் மெயில் ஐடி கூட நீங்கள் மெயில் பண்ணலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் அனுப்பலாம். இது போல் என்னுடைய வகுப்புகள் நான் வாங்கியிருக்கிற பிஎஸ்டிஎம்க்கு ஏற்றார் போல் பதிவேற்றம் செய்ய முடியல அப்படின்ற விஷயத்தை நீங்கள் சுட்டி காட்டலாம். லெட்டர்லேயும் போடலாம். நிறைய பேர் கேட்கலாம், சார் கொடுத்துருக்கிற அவகாசமே குறிப்பிட்ட நாள் தான், இதுக்குள்ளே மெயில் பண்ண சொல்கிறீங்க, லெட்டர் போட சொல்கிறீங்க, கால் பண்ணி கேட்க சொல்கிறீங்க, இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு. நம்ம ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டு அதுக்கான தீர்வு மேற்கொள்வதற்காக யோசனைகளும் வழிகாட்டுதல் மட்டும்தான் நாம் கொடுக்குறோம். சரிங்களா? நான்ட்டு இல்லை, என்ன மாதிரி எந்த யூடியூபராக இருந்தாலும் டிஆர்பி தொடர்பாக சில யோசனைகளும் வழிகாட்டல் மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும். அதற்கான தீர்வுகள் நிச்சயமாக டிஆர்பியால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா அதுக்கான அதிகாரம் படைத்தவங்க அவங்க மட்டும்தான். நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாம் பகிர்றோம். ஆகவே இதை ஒரு வழிகாட்டுதலாகவும் யோசனையாகவும் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை, ஏற்கனவே நேற்று நம்ம இந்த பிஎஸ்டிஎம் அப்லோட் பண்ணுறதுக்கான டெமோ வீடியோவில் கூட தெரிவிச்சிருந்தோம். செஸ் ஒலிம்பியாட் சமீபத்தில் நடந்து முடிஞ்சது. அதுக்காக தமிழக அரசால் சில குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. அந்த விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக இன்றைக்கி பணி நாளாக இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி அலுவலகம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வேணால் 10 மணிக்கிலேருந்து மாலை 5 மணிக்குள்ளே முயற்சி பண்ணி உங்களுக்கான பிரச்சனையை சொல்லி அதுக்கான வசதி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பை கொடுக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக டிஆர்பி மூலமாக ஹெல்ப் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் ஒரு கூடுதலான தகவல் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போது வகுப்புகளுக்கு மட்டும்தான் நான் இந்த வசதி டிஎன்பிசி ஏற்படுத்தி கொடுத்துருந்த விஷயத்தை சொல்லியிருந்தேன். இது மட்டுமே இல்லை, டிகிரி ஸ்டாண்டர்ட்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, முதல் வருஷம் ஒரு கல்லூரியில் படித்து முடிச்சுட்டு அடுத்து 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு வேறு கல்லூரியில் தங்களுடைய இளநிலை படிப்பு யூஜி ஸ்டாண்டர்டை பண்ணியிருப்பாங்க. இது மட்டுமே கிடையாது, பிஎடுமே இப்போ பார்த்திங்கன்னா 2 வருஷம் படிப்பு இருக்குது. இந்த 2 வருஷ படிப்பை முதல் வருஷம் ஒரு பிஎட் காலேஜ்லேயும் 2ஆவது வருஷத்தை இன்னொரு பிஎட் காலேஜ்லேயும் கண்டிப்பாக ஒரு சிலர் படிச்சிருப்பாங்க. அது சூழ்நிலை காரணமாக வேறு காரணங்கள் கூட இருக்கலாம். இந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில் பிஎஸ்டிஎம்மையும் இன்னொரு கல்லூரியில் இன்னொரு குறிப்பிட்ட வருஷத்துக்கான பிஎஸ்டிஎம்மையும் வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப அரிதாக தான் இருக்கும் டிகிரி ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர்களும் பதிவேற்றம் செய்வதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கும். ஆகவே நீங்கள் உங்களுக்கான பிரச்சனைகளை எடுத்து சொல்லி உடனே அதை இந்த வசதியை ஏற்படுத்தி கொடுக்க சொல்லி டிஆர்பி கிட்ட நீங்கள் ஹெல்ப்லைனில் கேளுங்க. பல விஷயங்களுக்கு டிஆர்பி ஹெல்ப்லைனில் உரிய பதில் கொடுக்கப்படுது. உடனடியான தீர்வுகளும் அதுக்காக கொடுக்கப்படுது. குறை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது எல்லா விஷயத்துக்கும். கூடுமான வரையில் நாமளும் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக முயற்சி பண்ணணும். உங்களுக்கு டிஆர்பி வெப்சைட்டில் அதுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் மேலேயே டாப்லேயே இருக்கும். பரவாயில்ல, எல்லாருக்குமே தெரிஞ்ச நம்பர் தான். தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுங்கள். ஒரு தடவை 2 தடவை கால் பண்ணி எடுக்கலை அப்படின்ட்டு விட்டுறாதீங்க. தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக கால் எடுப்பாங்க. அப்படி எடுக்காத பட்சத்தில் உடனே மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கான பதில் கிடைக்கிற வரைக்கும் விடாதீங்க. தமிழ் வழி இடஒதுக்கீடை கோரக்கூடிய அனைத்து பிஜிடிஆர்பி நண்பர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாய்ப்புன்றது மிகப்பெரியது ஒரு வாய்ப்பு. ஏன் அப்படின்னா, சட்ட திருத்தம் கொடுக்கப்பட்டதனுடைய அடிப்படையில் 1 முதல் இருக்கணும் அப்படின்றது தான் நிபந்தனை. அந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யணும். உரிய தமிழ் வழி இடஒதுக்கீடுக்கான அந்த பிஎஸ்டிஎம் ப்ரியாரிட்டியில் வரக்கூடிய தேர்வர்கள் சரியாக இடம்பெறணும்.
யாருடைய வாய்ப்பும் பறிபோகக்கூடாது அப்படின்ற ஒரு சீரிய நற்சிந்தனையோடு தான் இந்த விஷயம் செய்யப்பட்டிருக்குது அப்படின்றது தான் நாம் இது மூலமாக புரிஞ்சுக்கணும். ஆகவே இந்த வாய்ப்பை அரிய வாய்ப்பாக பயன்படுத்தி நீங்கள் இந்த Pstm அப்லோட் பண்ணக்கூடிய விஷயத்த மிகச்சரியாக பண்ணுங்கள். பதட்டம் இல்லாமல் பொறுமையாக பண்ணுங்கள். எந்த பிழையும் இல்லாமல் கூடுமான வரையில் மிகச்சரியாக பண்ணுங்கள். ப்ரிவ்யூ ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக மீளவும் நீங்கள் சரிபார்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆகவே எல்லா வகுப்புகளையும் விவரங்களை சரியாக உள்ளீடு பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அது மட்டும் கிடையாது, அதே போல் அது தொடர்பான ஆவணங்கள், அந்த அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சரியாக அப்லோட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையும் ஒரு முறை சரி பார்த்துக்கோங்க. சரி பார்த்துக்கிட்ட பிறகு நீங்கள் எல்லாம் சேமித்து தொடர்க அப்படின்ற விஷயத்தை கொடுத்த பிறகு உங்களுக்கான விண்ணப்பத்தை நீங்கள் மீளவும் பதிவிறக்கம் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாய்ப்பின் மூலமாக நீங்கள் ஏற்கனவே செய்திருக்கக்கூடிய அந்த Pstm அப்லோடு மறுபடியும் பண்ணுறீங்க. அது மட்டும்தான் இந்த விஷயத்தில் நம்ம பண்ணக்கூடிய புதிய விஷயமே தவிர வேறு எந்த கூடுதலான விஷயத்தையும் இதில் நம்ம பண்ணல. ஒரு சில நண்பர்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, சார் கல்வி தகுதியை திருத்த முடியுமா அப்படின்ற மாதிரி. கல்வி தகுதியை எக்காரணம் கொண்டும் திருத்த முடியாது. தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. தமிழ் வழி இடஒதுக்கீடு கோருபவர்கள் ஆம் என்று கொடுத்திருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த சான்றிதழ் பதிவேற்றம் செய்ய முடியும் அப்படின்னு தெளிவாக அறிவிப்பில் கொடுத்துருக்குறாங்க. அந்த 18ஆம் தேதி ஆகஸ்ட் 2022 அன்னைக்கு கொடுத்த பத்திரிகை செய்தியில். எனவே இந்த பதிவேற்றத்தில் வேறு எந்த வகையான திருத்தங்களையும் நீங்கள் மேற்கொள்ள முடியாது. அப்புறம் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, சார் Pstm நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது நோ கொடுத்துருந்தேன், ஆனால் இப்போ என்கிட்ட எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே இருக்குது, எனக்கு அதுக்கான வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் கேட்குறது உங்களுடைய உரிமை. ஆனால் டிஆர்பி தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க அறிவிப்பில். ஆனாலும் உங்களுக்கான உரிமையை கேட்குறதுக்கு உங்களுக்கு நிச்சயம் இது சரியான தருணமா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது. உங்களுடைய கோரிக்கை எதுவானாலும் கண்டிப்பாக டிஆர்பி கிட்ட தெரிவிங்க. அதுக்கு கண்டிப்பாக அவர்கள் உரிய அந்த நிவாரணத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க. உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுதோ நிராகரிக்கப்படுதோ நீங்கள் பின்னாடி வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. ஆகவே நீங்கள் இங்கே கமெண்ட்ஸில் சொல்லக்கூடிய விஷயத்த உடனே டிஆர்பி கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உரிய விதத்தில் பதில் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஃபோன்லேயோ மெயில்லையோ இல்லை லெட்டர் மூலமாகவோ கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கையை வைங்க, தப்பு கிடையாது. நிறைய நண்பர்கள் கமெண்ட்ஸில் உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறீங்க. ஓகே, அது ஏதாவது ஒரு இடத்துல சில விஷயங்களை வெளிப்படுத்த, ஆனால் எல்லா விஷயங்களையும் வெளிப்படுத்துறதுக்கு இது சரியான இடமா அப்படின்றது எனக்கு தெரியாது. நிச்சயமாக டிஆர்பி மட்டும்தான் இது தொடர்பான விஷயத்துக்கு பதில் கொடுக்கணும், ஒரு தெளிவுரை கொடுக்கணும். இருந்தாலும் அறிவிப்பில் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க, அதை டிஆர்பி கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கான பதில் கிடைக்கும். எனிவே Pstm அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதுலேயும் குறிப்பாக தகுதி மதிப்பெண் பெற்று இருக்கிறவர்களுக்கு என்னுடைய வாய்ப்புகள். ஒரு சிலர் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் எனக்கு குறைவாக இருக்குது சார், என்னுடைய அந்த தகுதி மதிப்பெண்ணை விட நான் அப்லோட் பண்ணலாமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நிச்சயமாக அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா திருத்திய தேர்வு முடிவுகள் இனி வரும் அந்த காலத்தில் தான் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நடந்து முடிஞ்ச பாலிடெக்னிக் பியூ எக்ஸாமில் ரிவைஸ்டு ரிசல்ட் அப்படின்ற ஒரு விஷயம் செய்யப்பட்டிருக்குது. அதனால் பல தேர்வர்களுடைய நிலைப்பாடு தலைகீழாக மாறி போயிருக்குது. ஆகவே இந்த Pgtrb தேர்வுலையும் ரிவைஸ்டு ரிசல்ட்டு கண்டிப்பாக வெளிவருமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதை பற்றி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன், பல்வேறு பாடங்களில் வினா விடைகளில் ஏற்பட்ட குளறுபடி தான் இதற்கு காரணம். இது தொடர்பாக பல நண்பர்கள் நீதிமன்றத்தையும் நாடி இருந்தாங்க. ஆகவே இதற்கான இறுதி முடிவுகள் இதுவரையில் எதுவும் வரலை. அப்படி வந்தால் கண்டிப்பாக டிஆர்பி இணையதளத்தில் தெரியப்படுத்துவாங்க. ஆகவே நீங்கள் மனம் தளராமல் Pstm இடஒதுக்கீடு கோரக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை அப்லோட் பண்ணுங்கள்.
இதில் எந்த கண்டிஷனும் அவங்க கொடுக்கல. தகுதி மதிப்பெண் வாங்கியிருக்கிறவங்க தான் பதிவேற்றம் செய்யணும், தகுதி மதிப்பெண் பெறாதவர்கள் பதிவேற்றம் செய்யக்கூடாது அப்படின்லாம் எந்த நிபந்தனையும் விதிக்கலை. பிஎஸ்டிஎம் எஸ்ன்னு கொடுத்த எல்லாருமே அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எல்லாருமே அப்லோட் பண்ணுங்கள். இதுவரையில் பிஎஸ்டிஎம் வாங்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்குங்க. பிஎஸ்டிஎம் வாங்கி அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் வேறு சம்மந்தமான சில விஷயங்களை பேசுவோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்க்ரீனில் இன்றைய காலை ஒரு நற்சிந்தனையோட இந்த காலையை நாம் தொடங்குவோம். எல்லா சிக்கல்களையும் தான் தீர்வுகள் அடங்கி இருக்குது. ஆகவே சிக்கலோடு உழண்டுட்டு இல்லாமல் தீர்வை நோக்கி நகர்ந்து அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரத்துக்கான முயற்சியை பண்ணுவோம். நன்றி.